ஃப்ரெண்ட்ஸா வாழ்றது வேறமா. எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்குள்ள ஈகோ கிளாஷே வராது. அப்போ நம்ம அந்த குப்பத்தையும் பிரபுவையும் ஒண்ணுமே செய்ய முடியாதா? கஷ்டம் தான் சொன்னேன், பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லல. ஃப்ரெண்ட்ஸை எப்படி பிரிக்கிறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நடுகட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசிரிது வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். நான் நடுகட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன். உசிரிது வேற என்ன வேணும், உல்லாசமா இருப்பேன். எனக்கு ராசவானா. என்ன இது பாட்டெல்லாம் பலமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. என்ன காரணம்னு சொன்னா நானும் சந்தோஷப்படுவேன்ல. சொல்லலாமே. சொல்லுனா ஸ்வீட்டோட சொல்றேன். ஸ்வீட்டோடயா? அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் போல இருக்கு. இப்பவே சொல்லுமா. சொல்ல மாட்டேன், ஸ்வீட்டோட தான் சொல்லுவேன். நீ போய் ஆள்ல உட்காரு, நான் பாயாசம் பண்ணி எத்தாந்துதான் சொல்லுவேன். அவ்வளவு நேரம் எல்லாம் என்னால தாங்க முடியாது. என்னவா இருக்குன்னு யோசிச்சு என் மூளை எல்லாம் குழம்பி போயிடும். இப்பவே சொல்லு, அதுக்கப்புறமா நீ பாயசம் பண்ணு. எப்படி? இந்த சொன்னா கேட்கணும். சின்ன பிள்ளை மாதிரி இப்படி ஆடலாம் பூச்சின்னு இருக்க கூடாது. ஆளு போய் உட்காரு. சௌமியா, இங்க பாரு, சத்யா ஏதோ விசேஷம்னு சொல்லி பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. அது என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்படியா பெரியமா? எதுக்கா? பொடி அறிவு கெட்டவளே, உனக்கு தெரியுமான்னு கேட்டா எதுக்கான்னு திரும்ப என்னைய கேட்டுட்டு இருக்க. உன்ன ஆபீஸ்க்கு போறியா? சத்யா உனக்காக பாயாசம் ரெடி பண்ணிட்டு இருக்கா. நீ பாட்டுக்கு ஆபீஸ்க்கு போறேன்னு சொல்ற. ஏன், என்ன விஷயம்? இப்போதைக்கு பாயாசம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரி. டேய், நான் உன்கிட்ட கேட்க வேண்டியதை நீ என்கிட்ட கேக்குறியா? உன் பொண்டாட்டி சந்தோஷத்துல பாயாசம் பண்ணிட்டு இருக்கான்னா நீதான் ஏன் எதுக்குன்னு சொல்லணும். என்னடி இது? என்ன விசேஷம்னு கேட்டா இவனும் சொல்ல மாட்டேங்கிறான், நீயும் சொல்ல மாட்டேங்கிற. நீங்க முதல்ல பாயாசத்தை குடிங்க அத்தை. என்ன விஷயம்னு அப்புறமா சொல்றேன். Download Moj.